இந்த வீடியோவில் 10th Social Science History Unit 1ல The Armistice and Treaty of Versailles பற்றி பார்க்க போகிறோம். அதாவது போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வாருக்கான காசஸ் கோசஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதனுடைய அந்த ஃபைனலாக வந்துட்டு போர் நிறுத்தம் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, எந்த ஒரு போர் நிறுத்துறதா இருந்தாலும் சரி அதனுடைய வெற்றி தோல்விக்கு பிறகு வந்துட்டு ஒரு உடன்படிக்கையோடு தான் அது முடியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ த ஆர்மிஸ்டிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஸோ ஜெர்மனி என்ன பண்ணிடுச்சு, ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு 1918 சரண்டர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு த ஆர்மிஸ்டிக் வந்து டுக் எஃபெக்ட். அதாவது 11th November 1918 வந்துட்டு இந்த போர் நிறுத்தம் வந்துட்டு செயல்படுத்தப்பட்டது. ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, தோத்ததாலையும் அதுதான் வாருக்கு அதிக அளவு காரணமாக இருந்ததாலையும் நிறைய ஹார்ஷான டேர்ம்ஸை வந்து அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுவும் இல்லாமல் ஜெர்மனியில் அப்போ இருந்த எம்பரர் கெய்சர் வில்லியம் II வந்துட்டு பதவி விலகிறாரு. ஸோ ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷனில் ஜெர்மனி இருந்தது. ஸோ அதனால் ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய கடுமையான விதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். ஸோ இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா வந்து ஒரு அமைதிக்கான மாநாடு வந்து பாரிஸில் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் யார் அப்படின்னா வந்துட்டு USA பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன் தான் வந்து காரணம். ஸோ வந்து எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரிஸில் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்தது அப்படின்னா இந்த ஆர்மிஸ்டிக் வந்துட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது வந்துட்டு November 1918 போர் நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 months கழித்து அதாவது January 1919 வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீஸ் கான்ஃபரன்ஸ் பாரிஸில் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு 3 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா USA பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன், அதுக்கப்புறம் வந்து லாய்ட் ஜார்ஜ், இவர் வந்துட்டு இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கிளெமென்சோ, இவர் ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டர். இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த டெலிபரேஷனில் கலந்துக்கிறாங்க, இந்த கலந்தாய்வில் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஸோ ஜெர்மனி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பயப்படுது, நமக்கு திரும்ப வந்து ஒரு வாரம் சந்திக்க வேண்டியதாக இருக்குமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுது. ஸோ அதனால் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாலும் என்ன டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஜெர்மன் கவர்மெண்ட் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு 28th June 1919 வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இந்த பீஸ் ட்ரீட்டி, அமைதிக்கான இந்த அதாவது அமைதிக்கான இந்த உடன்படிக்கை வந்து இந்த ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் வந்துட்டு சைன் ஆச்சு. தென் இந்த ட்ரீட்டியோடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, இந்த உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள், இதில் என்னென்ன அம்சங்கள் இருந்தது, இந்த உடன்படிக்கையில் அப்படி என்ன தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி தான் வந்துட்டு இந்த வாருக்கான மெயின் ரீசனாகவே இருந்தது. ஸோ அதிக அளவு வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே வந்து யாராக தான் இருந்தா அப்படின்னா ஜெர்மனி தான் இருந்தது. ஸோ அதுக்கான முழு இழப்பீடையும் வந்து ஜெர்மனி தான் செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன லாசஸ் வந்ததோ அதுக்கான ரீப்பரேஷன்ஸை யார் பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜெர்மனி. ரீப்பரேஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு இழப்பீடு. ஸோ எல்லா சென்ட்ரல் பவர்ஸுமே வந்துட்டு இந்த இழப்பீட்டு தொகையை கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஜெர்மனிக்கு ஆதரவாக இருந்த அந்த மைய நாடுகள் அனைத்துமே வந்துட்டு என்ன பண்ணுச்சு, இந்த போர் இழப்பீட்டு தொகையை தர வேண்டியதாக போச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஜெர்மன் ஆர்மியை வந்துட்டு லிமிட் பண்ணிட்டாங்க. 1 lakh men மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆர்மியில் சோல்ஜர்ஸோடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் நேவியை மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. ஒரு சின்ன கப்பல் படை வச்சுக்கலாம், நீங்கள் வந்து கப்பல் தளத்தை வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்து மாடர்னைஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனோட ஒரு ஸ்மால் நேவிக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து ஆஸ்திரியா ஹங்கேரியோட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வாரையே வந்துட்டு கண்டினியூ பண்ணுச்சு. ஸோ இந்த வார தொடங்குச்சு. ஸோ அதனால் வந்து ஆஸ்திரியாவோட இனி ஜெர்மனி சேரவே கூடாது அப்படின்னு அதனுடைய யூனியனை வந்து ஃபர்பிடன் பண்ணாங்க. அதாவது இனிமேல் வந்துட்டு ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் இணையக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒருங்கிணைப்பை வந்து தடை செய்தாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ஜெர்மன் காலனிஸும், ஜெர்மனிக்கு கீழே இருந்த எல்லா காலனி நாடுகளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேண்டேட்டட் டெரிட்டரிஸாக, அதாவது வந்து பன்னாட்டு சங்கம் லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கீழே வந்து பாதுகாப்பு நாடுகளாக அறிவித்தாங்க. இனிமேல் வந்து ஜெர்மன் கண்ட்ரோலெல்லாம் இருக்க தேவையில்லை அப்படின்ட்டு பன்னாட்டு சங்கத்தின் கீழே வந்து அந்த நாடுகளை வந்து பாதுகாப்பு நாடுகளாக அறிவித்தாங்க. அதுக்கடுத்து ஜெர்மனி வந்துட்டு ஏற்கனவே ரஷ்யாவோடையும் பல்கேரியாவோடையும் போட்டிருந்த உடன்படிக்கையை வந்துட்டு கேன்சல் பண்ணாங்க, ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரஸ்லிட்டாக்ஸ் அண்டு புக்காரெஸ்ட்
ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்போ அந்த அந்த உடன்படிக்கையை திரும்ப வாங்குமாறு என்ன பண்ணாங்க சொன்னாங்க ஜெர்மனிகிட்ட. அதுக்கடுத்து ஸோ இதுக்கு முன்னாடி ஜெர்மனி என்னெல்லாம் பண்ணுச்சோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அதுக்கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு அல்சாஸ் லொரைன் இந்த பகுதியை வந்து ஃப்ரான்ஸ்க்கே கொடுத்துடணும் அப்படின்னு ஜெர்மனிகிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ஏற்கனவே ரஷ்யன் டெரிட்டரிஸாக இருந்த ஃபின்லாந்து, ஈஸ்டோனியா, லாட்வியா, லிதுவேனியா இதெல்லாம் வந்து இனிமேல் சுதந்திர நாடுகளாக செயல்படும், இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது நார்தன் ஷ்லேஸ்விகை வந்து டென்மார்க்டையும் சில ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸை வந்து பெல்ஜியம்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலந்தை திரும்ப ரீக்ரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைன்லாந்து வந்துட்டு அலைஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரைன் ரிவரோட ஈஸ்ட் பேங்க் கிழக்கு கடற்கரை பகுதியில் மட்டும் டீமிலிட்டரைஸ்டு பண்ணிட்டாங்க. அங்கே வந்து இனிமேல் படையே இருக்கக்கூடாது, படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக வந்து அதை அறிவிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ப்ரொவிஷன்ஸில் அந்த ட்ரீட்டியில் இருந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? உடன்படிக்கையினுடைய சரத்துக்கள் மொத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெர்மனிக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட், நிறைய கண்டிஷன். ஜெர்மனி வந்துட்டு எல்லா இழப்பீட்டு தொகையும் செலுத்தணும், அது கூட ஆதரவாக இருந்த நாடுகள் எல்லா இழப்பீட்டு தொகையும் செலுத்தணும். அதுக்கடுத்து ஜெர்மன் ஆர்மியை வந்து சுருக்கிட்டாங்க, நேவியை சுருக்கிட்டாங்க, ஆஸ்திரியாவோட இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கீழே இருந்த காலனிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஏற்கனவே அது போட்ட உடன்படிக்கை எல்லாத்தையும் திரும்ப ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரிகிட்ட இருந்து என்னென்ன கேப்சர் பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் அந்தந்த நாட்டுக்கே கொடுக்க சொல்லிட்டாங்க. போலந்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைன்லாண்ட்லேயும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டீமிலிட்டரைஸ்டு ஏரியாவாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த அலைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரியாவோடையும் ஹங்கேரியோடையும் பல்கேரியா, டர்க்கி, ஸோ இது மாதிரி இருந்த அந்த சென்ட்ரல் பவர்ஸோட தனித்தனி ட்ரீட்டிஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த நாடுகள்லாம் தோத்துருச்சு. ஸோ ஜெயிச்ச நாடுகள் சொல்கிற எல்லா உடன்படிக்கையிலையும் கையெழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் த ட்ரீட்டி ஆஃப் டர்க்கி, ஸோ டர்க்கியும் வந்து சென்ட்ரல் பவர்ஸில் தான் இருந்தது. ஸோ அந்த ட்ரீட்டி ஆஃப் டர்க்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுல்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் இருந்தாலுமே அந்த டர்க்கியோட அந்த ட்ரீட்டிக்கு வந்து என்ன பேர்னா ட்ரீட்டி ஆஃப் சேவ்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீட்டியை வந்து சுல்தான் அக்செப்ட் பண்ணாலுமே இந்த ட்ரீட்டியை வந்து முஸ்தஃபா கமல் பாஷாவும் அவருடைய ஃபாலோயர்ஸும் வந்து எதிர்க்கிறாங்க. அதனால் இந்த ட்ரீட்டி மட்டும் என்ன ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரசிடென்ட் வில்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 14 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. அலைஸ் கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு 14 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. அதில் முக்கியமானதாக வந்து என்ன ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா வந்து நாடுகளுக்கிடையே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும், பொதுவான ஒரு அமைப்பு இருக்கணும். அந்த பொதுவான அமைப்பு மூலயமா வந்து என்ன பண்ணணும்னா அந்தந்த நாடு, அது ஸ்மால் கண்ட்ரியாக இருக்கலாம் அல்லது லார்ஜ் கண்ட்ரியாக இருக்கலாம், சின்ன நாடோ பெரிய நாடோ அதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. அது எந்த நாடாக இருந்தாலும் அந்தந்த நாடு அதனுடைய ஒருமைப்பாட்டோட அது வந்து சுதந்திரமாக அதனுடைய அரசியல் ரீதியாக சுதந்திரமாக அதனுடைய எல்லைகளோட வந்துட்டு அமைதியாக பரஸ்பரமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பொதுவான அமைப்பு தேவை அப்படின்ட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபால் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரால் வந்துட்டு என்னென்ன விளைவுகள் நடந்தது, முதல் உலக போரினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு அதிக அளவு வந்து இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே. மெயினாக பார்த்தோம்னா யூரோப்பில், ஏன்னா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அதிக அளவு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஸோ சமூக ரீதியாகவும் சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி அதிக அளவு வந்துட்டு தாக்கம் வந்து யூரோப்பில் ஏற்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்கிரிப்ஷன் மூலயமாவும் ஏர் ரைட்ஸ் மூலயமாவும், அதாவது கட்டாய இராணுவ சேவை, வான்வழி தாக்குதல், இதன் மூலயமா வந்துட்டு நிறைய பேரை வந்து வாரில் வந்து இன்வால்வ் பண்ணுச்சு யூரோப். ஸோ கடந்த காலத்தையும் காட்டி பாஸ்ட்லேயும் காட்டி இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து இதில் இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 மில்லியன் வந்துட்டு 4 இயர்ஸில் இறந்துட்டாங்க. அதையும் தாண்டி 2 மடங்காக வந்துட்டு ஊண்டானாங்க, காயப்பட்டாங்க. நிறைய பேர் கிரிப்பிள்டு ஃபார் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு ஊனமுற்றவர்களாக இருந்தாங்க. அதோடு முடியாமல் இந்த வாரில் ஏற்பட்ட அந்த இழப்போடையே திரும்ப தொடர்ந்து என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய காய்ச்சல் வந்தது, இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ 1918 பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்ததால் நிறைய பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ மில்லியன்ஸ் மோர், ஸோ நிறைய பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதனுடைய அவுட்கம்மாக எல்லா கண்ட்ரீஸ்லையும் என்ன தான் நடந்தது அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆஃப் பிட்வீன் செக்ஸஸ். ஸோ அதாவது ஆண் பெண் அந்த பாலினத்துக்கு இடையே வந்துட்டு ஒரு சமநிலை இல்லை.
ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் ஆண்களினுடைய எண்ணிக்கை குறைவாகவும் இருந்தது. ஸோ ஏன்னா நிறைய பேர் வாரில் இறந்துட்டாங்க. ஸோ வாரில் வந்துட்டு அப்போ சோல்ஜர்ஸாக வந்து மென் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இறந்ததால் மென்னுக்கான ஷார்ட்டேஜ் இருந்தது. ஸோ மென்னுடைய அதாவது ஆண்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த வாருக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு அப்பர் லெவலில் வச்சுருந்தாங்க. ஒரு ஹை பொசிஷனில் சிவிலியன்ஸை விட பொதுமக்களை விட வந்து அவங்களோட உயர்ந்த நிலையில் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாரம் சரி அதனுடைய விளைவுகளும் சரி ஹிஸ்ட்ரியே வந்து புரட்டி போட்டுருச்சு. ஸ்டிரிங் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மெயினாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு ரைஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க, யூனியன் ஆஃப் சோஷியலிஸ்ட் அண்டு சோவியத் ரிபப்ளிக் அப்படின்னு சொன்னால் அந்த சோவியத் ரஷ்யாவுடைய எழுச்சி ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாருக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா சோவியத் ரஷ்யா வந்துட்டு எழுச்சி அடைஞ்சுது. ஓகேவா, எழுச்சி அதனுடைய ஒருங்கிணைப்புலாம் இருந்தது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அமெரிக்கா வந்து டெப்டார் கண்ட்ரியாக தான் இருந்தது. வாரில் நுழையும் போது அது ஒரு கடன்பட்ட நாடாக தான் இருந்தது. ஆனால் வாரில் அது வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய மணி லேண்டராகவே வந்து அந்த அமெரிக்கா வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த காலனிஸ் எல்லாமே வந்து இந்த வாரில் ஈடுபட்டதால் அந்த காலனிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒரு போராடக்கூடிய குணம் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாங்க. அவேக்கனிங் ஆஃப் த காலனிஸ் அவங்க எல்லாம் விழிப்புணர்வோடு மாறிட்டாங்க. அவங்களுடைய சொந்த ஃப்ரீடமுக்காகவே வந்து அவங்க வந்து நிறைய முயற்சிகளை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்தது முஸ்தஃபா கமல் பாஷா வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொன்னோம் அந்த ட்ரீட்டி வித் டர்க்கியோட அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த ட்ரீட்டி ஆஃப் சேவ்ரஸுங்கிறத வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவர் எதிர்த்து நின்னதால் வந்துட்டு அந்த ட்ரீட்டியே வந்து தோல்வி அடைஞ்சுது. ஆக்சுவலி டர்க்கி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா தோற்று போன ஒரு நாடாக இருந்தது. அப்படி இருந்தாலுமே அந்த உடன்படிக்கையை வந்து இவர் செயல்படுத்த விடலை. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா டர்க்கிக்கு வந்து ரீபர்த் கொடுக்குறாரு. திரும்ப ஒரு புது நாடாக வந்துட்டு உருவாக்குற முயற்சியில் வந்துட்டு உருவாக்கினார். ஓகேவா, ஸோ மாடர்னைஸ்டு டர்க்கியை வந்து இவர் தான் உருவாக்கினார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய இம்பேக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவுட்கமில் கிளியராக இருக்கீங்களா? ஸோ ஃபால் அவுட் என்னென்னலாம் நடந்தது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லன்னா நிறைய பேர் இறந்தாங்க, காயமானாங்க, ஊனமுற்றவர்களானாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸாக வந்துச்சு. ஸோ அதுலேயும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஷார்ட்டேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா யுஎஸ்எஸ்ஆர் எழுச்சி அடைஞ்சது. ரைஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் சோவியத் யூனியன். அதுக்கடுத்து அமெரிக்கா வந்துட்டு டெப்டார் கண்ட்ரிலேருந்து மணி லேண்டராக மாறிச்சு. அதுக்கப்புறம் காலனிஸ் எல்லாம் வந்துட்டு விழிப்புணர்வு அடைஞ்சாங்க. டர்க்கி வந்து ரீபர்த் ஆச்சு. இந்தியாவில் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருந்தது, இந்தியாவில் அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது? ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இந்தியாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா அப்போ வந்து நம்மளை யார் ரூல் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய காலனிகளாக நம்ம இருந்ததால் அவங்க இங்கெல்லாம் வந்துட்டு வாரில் ஈடுபட்டாங்களோ அங்கே வந்து இந்தியன் சோல்ஜர்ஸை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஸோ குரூப் ஆஃப் இந்தியன்ஸ் வந்துட்டு சோல்ஜர்ஸாக என்ன பண்ணுறாங்க யூரோப்பில், ஆஃப்ரிக்காவில், வெஸ்ட் ஏஷியாவில்னு எல்லா இடத்துலையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சோல்ஜர்ஸை தான் வந்து அவங்க சார்பாக வந்து வாரில் ஈடுபடுத்தினாங்க. ஸோ அந்த வாருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய நியூ ஐடியாலாம் கிடச்சிது. ஸோ நம்ம நாட்டையும் வந்து ஏற்கனவே சொன்னோம் காலனிஸ்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்ட்டு. அப்போ நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ஆகுது, இவங்க வெளியில் பிரிட்டிஷ் வந்து நம்மளை வெளியில் போய் வாருக்காக ஈடுபடுத்தினாலும் அப்போ தான் நாட்டுக்காக நம்ம வந்து போராடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து இந்தியன் சொசைட்டிலையும் வந்துட்டு ஏற்படுத்த ஆரம்பிச்சிது. ஸோ இந்தியா வந்து அதிக அளவு வந்து பிரிட்டிஷ்காக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த போரில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, செலவும் பண்ணியிருக்கு. வார் எக்ஸ்பென்சஸாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 230 மில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங் கேஷாக கொடுத்துருக்கு. 230 மில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங்கை வந்து கேஷாக கொடுத்துருக்கு. 230 மில்லியன்னாலே அதிகம், அதுலேயும் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில் கொடுத்துருக்கு. ஸோ கேஷாக கொடுத்துருக்கு. அதோடு இல்லாமல் 125 மில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங்கை லோனாக கொடுத்துருக்கு. 250 மில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங்ஸ் வந்துட்டு வேல்யூபிள் மெட்டீரியலாக வார் மெட்டீரியலாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதனால் நிறைய எக்கனாமிக் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்து நிறைய பொருளாதார இன்னல்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட மக்களுக்கு தேவையான உணவுகளே இல்லை. ஸோ அந்த உணவுப் பொருட்களுக்காகவே நிறைய கலவரங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. தானிய பற்றாக்குறையால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல, அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே நடத்த முடியல. அப்படிங்கிறப்ப வந்து தி லூட்டட் ஷாப்ஸ் கடையெல்லாம் வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கடையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த வாரில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே வந்து வேர்ல்டு வைடாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதிக அளவு வந்துட்டு இந்தியா சஃபர் ஆச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வந்து உருவாச்சு. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸ் பிளவுபட்டு கடந்த அந்த காங்கிரஸ் வந்து ரீயூனைட் ஆயிடுச்சு, திரும்ப வந்து ஒருங்கிணைஞ்சுது. ஸோ இந்தியாவும் இந்தியன்ஸும் என்ன நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இந்த வாரில் ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பிரிட்டன் வந்துட்டு நமக்கு ரிவார்ட் கொடுக்கும், நம்மளுடைய லாயல்ட்டியை பார்த்து நம்மளுடைய உண்மையை பார்த்து விசுவாசத்தை பார்த்து நமக்கு அவங்க ரிவார்ட் கொடுப்பாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய கனவோடு வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஃபைனலாக நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா டிஸப்பாயின்மெண்ட் மட்டும்தான். ஸோ இதில் நமக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸப்பாயின்மெண்ட்டும் பொலிட்டிக்கலாகவும் சரி சோஷியல் ரீதியாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி நம்ம வந்து அதிக அளவு வந்து பாதிக்கப்பட்டமே தவிர இந்த வாரில் வந்துட்டு நமக்குன்னு பெனிஃபிட் எதுவும் இல்லாமல் அதிக அளவு தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு இந்தியாவில். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோடைய அதாவது அந்த போர் நிறுத்தம், வெர்சைல்ஸ் உடன்படிக்கை, ஃபஸ்ட் வேர்ல்டு வாரோடைய அந்த ஃபால் அவுட், அதுக்கடுத்து பார்த்தோன்னா இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ திரும்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் வந்துட்டு ஜெர்மனி வந்து 1918 நவம்பரில் வந்துட்டு சரண்டர் ஆகிடுது. ஸோ அதோட வந்து என்ன ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா போர் நிறுத்தம், ஆர்மிஸ்டிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் 2 months லேட்டராக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சைல்ஸில் வந்துட்டு நடக்குது. ஸோ அங்கே தான் வந்து அந்த பீஸ் ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்மனிக்கு நிறைய ஹார்ஷான கண்டிஷன் வந்தது. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன அந்த ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுன்னா ஜெர்மனி வந்துட்டு எல்லா இழப்பீட்டு தொகையும் ரீபரேஷன்ஸையும் கட்டுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்மியை லிமிட் பண்ணாங்க, நேவியை லிமிட் பண்ணாங்க, ஆஸ்திரேலியாவோட இணையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, காலனிஸ் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. அது ஏற்கனவே போட்ட ட்ரீட்டி எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஏற்கனவே மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட எல்லா பகுதியும் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொவிஷன்ஸ். இதில் வந்துட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் சேவரஸ் எல்லா அந்த அந்த வாரில் தோற்ற எல்லா நாடுகளோடையும் வந்துட்டு அலைஸ் கண்ட்ரி என்ன பண்ணுச்சுன்னா தனித்தனியாக ட்ரீட்டி போட ஆரம்பிச்சுது. அதில் டர்க்கியோட உள்ள ட்ரீட்டியை தான் நம்ம ட்ரீட்டி வித் டர்க்கி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ட்ரீட்டி ஆஃப் சேவரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து சுல்தான் அக்செப்ட் பண்ணப்பையும் முஸ்தபா கமல் பாஷாவும் அவருடைய ஃபாலோவர்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதனால் வந்து அந்த ட்ரீட்டி மட்டும் ஃபெயில்டாச்சு. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோடைய ஃபால் அவுட். ஸோ இதில் வந்துட்டு இதனுடைய விளைவுகள்னு பார்த்தோன்னா நிறைய 8 million வந்துட்டு இறந்துட்டாங்க. அதை விட டபுளாக வந்துட்டு காயம்பட்டாங்க. நிறைய பேர் வந்து கிரிப்பிள்டு ஊனமுற்றவர்களாக ஆனாங்க. அதுக்கப்புறம் 1980 இன்ஃப்ளூயன்ஸாக வந்தது. ஸோ அதில் நிறைய பேர் இருந்தாங்க. இதனால் வந்துட்டு மென்னுடைய ஷார்ட்டேஜ் இருந்தது. அதனால் ஆண் பெண் அந்த இம்பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சிவிலியன்ஸை விட வந்து உயர்ந்த நிலையில் வந்துட்டு மதிக்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு சோவியத் யூனியன் அதனுடைய ரைஸ் அண்ட் கன்சாலிடேஷன் எழுச்சியும் ஒருங்கிணைப்பு இருந்தது. அமெரிக்கா கடன்பட்ட நாடாக இருந்தது, டெப்டார் கண்ட்ரியாக இருந்து இப்போ மணி லேண்டராக மாறிடுச்சு. காலனிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாங்க. அவங்க சுதந்திரத்துக்காக அவங்களே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. டர்க்கிக்கு வந்து முஸ்தபா கமல் பாஷா வந்து ரீபர்த் கொடுத்து ஒரு நேஷனாக புது நாடா அப்படின்னு மாடர்னைஸ்டு டர்க்கியாக வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இந்தியாவில் இதனுடைய தாக்கமும் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ்காக வந்துட்டு யூரோப்பில், ஆஃப்ரிக்காவில், வெஸ்ட் ஏஷியாவில் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய கேஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு கேஷாகவும் கொடுத்துருக்காங்க, லோனாகவும் கொடுத்துருக்காங்க, வேல்யூபிள் மெட்டீரியல் வார் மெட்டீரியலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நிறைய பொருளாதார இன்னல்கள் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸாக வந்துச்சு. ஸோ மக்கள் வந்து வாழ்வதற்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தி லூட்டட் ஷாப்ஸ் கடையெல்லாம் வந்து கொள்ளையடிச்சாங்க. அப்புறம் ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டும் காங்கிரஸ் வந்து ரீயூனைட் ஆச்சு, தன்னாட்சி இயக்கம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ரீயூனைட் ஆச்சு. ஸோ இந்தியா வந்துட்டு தனக்காக வந்து பிரிட்டிஷ் ஏதாவது தரும், பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக நம்ம போரில் ஈடுபட்டதால் அதுக்கான ரிவார்டு கிடைக்கும், சன்மானம் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிது. ஃபைனலாக இந்தியாவுக்கு எதுவுமே கிடைக்காம ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மட்டும்தான் கிடச்சிது. ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.